எங்கள் தேசம் என்ற வலையொலி இது நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான வலையொலி. இந்த வலையொலிக்கு என் சார்பிலும் நான் சார்ந்துள்ள பாதுகாப்பு படைவீரர் பாசறை நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் வாழ்த்தை சொல்வதில் பேரன்பும் பெருமகிழ்வும் அடைகின்றேன். எங்கள் தேசம் என்ற ஒரு வலையொலி இது தமிழ் பேரினத்தின் பெரும் கனவு. இது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அனைவரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றத்திற்கான மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மக்களின் மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி மாசி மாதம் 9ஆம் தேதி மாலை 3 மணி அளவில், சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணி அளவில் இங்கு தொடங்க இருக்கின்றது. செந்தமிழன் சீமான் அவர்கள் தினம் தினம் உங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டிருக்கின்றார். கூடுவோம், திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே என்ற முழக்கத்தோடு அனைவரும் இதில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதில் பேரன்பு கொள்கின்றேன். நான் முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் பாசறையினுடைய மாநில தலைவர். பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை நான் முழுமையாக இங்கு ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். போன 4ஆம் தேதி அன்று பூமி பூஜை முகூர்த்த கால் ஊண்டப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த மைதானத்தில் நாங்கள் இருக்கின்றோம். வருகின்ற மக்களை பாதுகாப்பாக வரவழைத்து, பாதுகாப்பாக அமர வைத்து, பாதுகாப்பாக நிகழ்வு முடிந்தவுடன் அவரை அனுப்பி வைக்கின்ற முழு பொறுப்பை நான் ஏற்றிருக்கின்றேன். எனது அருமை தமிழ் சொந்தங்கள், எந்தவித அச்சமும் இல்லாமல் நீங்கள் இந்த மக்களின் மாநாட்டிற்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய உறவாக பாதுகாப்பு படை வீரர்கள், பாதுகாப்பு படை பாசறையை சார்ந்தவர்கள் உங்களுக்காக, உங்களின் பாதுகாப்பிற்காக இங்கு பணியாற்ற நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். 234 தொகுதி, 234 தொகுதியில் குறைந்தபட்சமாக ஒரு 10 வாகனம், அப்படி என்றாலும் 2340 வாகனம். அது மட்டுமல்ல, அது நிறுத்தும் இடத்தை விட அதிகமாகவே கிட்டத்தட்ட 70-80 ஏக்கரில் இங்கு வாகனம் நிறுத்துவதற்கான இடம். நாம் இப்போ நின்று பேசி கொண்டிருப்பது அந்த மேடையிலுடைய வலது பக்கம். இதில் தான் உள்ளே நுழைவார்கள். அதே போல் மேடைக்கு முன்புறம் அவர்களுக்கான நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நுழைவாயில் வந்து நுழைகின்ற பட்சத்தில் எந்த மாவட்டத்திற்கு எந்த அறை, அதாவது பாக்ஸ் இருக்கின்றதோ அந்த அறைக்குள் அவர்களை அனுப்பிவிடுவதற்கு அங்கு பாதுகாப்பு படைவீரர் பாசறை இருக்கும். தண்ணி தாவம் எடுத்துச்சுன்னா அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே டேங்க் இருக்கும். நீங்கள் அங்கே உட்கார்ந்த இடத்துலையே தண்ணி வேணும்னு கேட்டால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அங்கே வந்து எங்களுடைய படைவீரர் பாசறையும் சுற்றுச்சூழல் பாசறையும் அங்கு நிகழ்வு தொடங்கிய நேரத்திற்கு முன்பிருந்து முடியும் நேரம் வரை அங்கே இருப்பார்கள். ஒரு இயற்கை அழைப்பு, ஒரு 1க்கு 2க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தம்பிகள்கிட்ட சொன்னால் போல் உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துக்கு கழிவறையில் விட்டு உங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அங்கே ஆள் நியமிக்கப்படும். எனவே பெண் பிள்ளைகள், எனது அருமை தங்கைகள், அக்காக்கள், தாய்மார்கள், இவர்கள் யாரும் எந்த அச்சமும் கொள்ள வேண்டாம். இது நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற மக்களின் மாநாடு. ஆமாம், அதை சொல்ல மறந்துட்டேன். குழந்தைகளுக்கு வந்து நம்ம குழந்தைகள், சிறு குழந்தைகள், பால் கொடுக்கிற பருவத்தில் இருக்கிற அந்த வயதை ஒட்டிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு காலம் இது, நோன்பை திறப்பதற்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு தனியாக ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்து கொண்டு அவர் வெளியேறும் வரை அங்கே அந்த பாக்ஸில் இருப்பாங்க. எந்தவித அச்சமும் இல்லாமல் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு உங்கள் உயிர் அண்ணன், நமது உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேரழைப்பு விட்டிருக்கின்றார்கள். அந்த மாநாட்டிற்கு மகிழ்வோடு வந்து செல்லுங்கள். இன்று 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக நம்மை ஆண்ட திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சிகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல, இவர்களை எப்படியெல்லாம் நீங்கள் ஆதரித்தீர்கள், இவர்கள் எந்த விதமான சூட்சம வார்த்தைகளை உங்களுக்கு பயன்படுத்தினார்கள். வரும்பொழுது நாம் தமிழினம், தமிழென்று வந்தார்கள். அதை நம்பி நாம் வாக்களித்தோம். ஆனால் முடிவில் நாங்கள் திராவிட மாடல் என்று சொன்னார்கள், திராவிட ஸ்டாக் என்று சொன்னார்கள். இதற்கு பின்னால் உள்ள சூழ்ச்சி என்ன, இதற்கு பின்னால் உள்ள அட்டூழியங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி விளக்கி உங்களுக்கு சொல்வதற்கான மாநாடு தான் இது, மக்களின் மாநாடு. இது ஒரு அரிய வாய்ப்பு எனது உயிர் சொந்தங்களே. எவனும் வந்து எந்த அரசியல் கட்சிக்காரனும் இங்கே வந்து அரசியல் வந்து மனிதர்களுக்கான அரசியலை தான் நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியலை செய்வதற்கு உங்களுக்கே வந்து உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றார். பேச திறனற்ற ஆடு மாடுகளுக்காக, அவர்களுடைய மேய்ச்சலுக்காக இங்கு போராடியவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். மீன் பிடிக்கின்ற எனது அருமை சொந்தங்கள், மீனவ சொந்தங்கள் இலங்கை அரசால் துன்பப்படுகின்றார்கள். அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவன் இருக்கின்றார் என்றால் அது செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். தானி ஓட்டுநர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், காவல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய அரசுக்கு எதிராக அவர்கள் போராடினால் அவர்களுடைய பிள்ளையாக சென்று அவர்களும்
மக்களோடு கைகோர்த்து நின்று போராடுகின்ற ஒரு தலைவன் இருக்கின்றார் என்றால் அது நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்பது அவருடைய வாழ்வு மாறுவதற்காக அல்ல. பெரும் தொழிலிலிருந்து அவர் வெளியே வந்தவர். கோடியில் பிறழுகின்ற சினிமா தொழில், அந்த தொழிலை விட்டு வெளியே தெருக்கோடியில் நிற்கும் நம்முடையக்காக தினம் தினம் தெருவீதியில் போராடுகின்ற ஒரு தலைவன் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். உங்களுடைய மாற்றத்திற்காக ஒரு மக்களின் மாநாடை, இங்கு மனிதர்களுக்காக மாநாடு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மிருகங்களுக்கான மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கிறார். இப்போ உங்களுக்கான மாநாடை நடத்துகின்றார். நீங்கள் பேர் ஆதரவு தர வேண்டும், ஒன்றாக வர வேண்டும், குடும்பம் குடும்பமாக கூட வேண்டும், கொள்ளை அரசியலை மூட வேண்டும், கொள்ளையர்களை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்றால் கொள்கை மறவர்கள் நாமெல்லாம் ஒன்று கூட வேண்டும். திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. நம்முடைய அண்ணன், நம்முடைய உயிர் அண்ணன், தமிழுக்காக, உனக்காக, இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, கலைக்காக, கலாச்சாரத்திற்காக தினம் தினம் பாடுபடுகின்ற, தினம் தினம் போராடுகின்ற, தினம் தினம் குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவன் உன்னை அழைக்கின்றான். தன்னை தலைவன் என்று ஒருபொழுதும் சொல்லிக் கொள்ளாத தலைவன், உன் குடும்பத்தில் ஒருவனாக, உன் அண்ணனாக, உன் தம்பியாக, உன் தாய் மாமனாக, உன்னுடைய பெரியப்பாவாக, உன்னுடைய சித்தப்பாவாக அழைக்கின்றான். உன் குடும்பத்திலிருந்து ஒருவன், நீ வா, உனக்காக அவன் பேச இருக்கின்றார். அந்த பேச்சை கேட்டுவிட்டு போ. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாம் தமிழர்.